அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் சாதகமானதாக இருக்கும். மேலும் வாரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே நிதி வளர்ச்சி குறித்த நல்ல செய்திகளை நீங்கள் பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. காதல் அப்படின்னு பார்க்கும்போது படிப்படியாக உங்களுடைய காதல் உறவில் நுழையக்கூடியதாகவும், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கூட்டாளிகளால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சுகாதார நடவடிக்கைகள் உங்களுடைய நல்வாழ்வுக்கான கதவுகளை திறக்கும் அப்படின்னும் குறிப்பிட்டு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகரம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டதாகவே நடந்துக்கிட்டே இருக்கா? ஒரு விபத்து நடக்கிறது, அடுத்தடுத்து ஏதோ ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்கா? உங்களுக்கு செய்வினை கோளாறோ அல்லது பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் யாராவது செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பயணங்கள் இனிமையான நினைவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கும், இனிமையான நினைவுகளால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய பயணங்களின் போது நீங்கள் வெற்றியை அடைவீங்க. வேலையில் ஏதேனும் சிக்கல்களை விவாதத்தின் மூலமாக தீர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதாவது நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே விடாத நீங்கள் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக அந்த சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதே இன்னும் ஒரு சிறிது காலத்தில் பெரும் பிரச்சனையாக மாறலாம். கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு சேர்க்கை இருக்குது. சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. உங்களுடைய பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பு அதிகமாக கொடுப்பாங்க. இதுவரைக்கும் சொந்த தொழிலில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு கூட தொழில் ஆர்வம் அதிகமாக உண்டாகக்கூடியதாகவும், தொழிலுக்கு தேவையான உபரி மூலதானம் கிடைக்கும் அப்படின்னும், அதே போல் வருமானம் அதிகரிக்கும் எனவும், பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்கிய நிலை உங்களுக்கு மாறும் எனவும், பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் எனவும், அஷ்டம கேதுவால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வைத்திய செலவுகள் குறையலாம். பிள்ளை பேரு உண்டாகும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பதட்டமும் மனக்குழப்பமும் அதிகரித்தாலும் கூட அதை நீங்கள் சரியாக கண்டிப்பாக மேற்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது. அதனால் பயந்துக்க வேண்டாம். மிக லாபமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் இருக்கலாம். சில இடங்களில் நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் துணிச்சலாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் கூட நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலை பொறுமையுடனும் நிதானமாகவும் இருக்கும். மேலும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக அபிவிருத்தி ஏற்படுத்த குத்தகை பணிகளில் நீங்கள் லாபம் மேம்படும். குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறையும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றமான நிலையை நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் மன துணிவோடு நீங்கள் இறங்கலாம். தொழில் ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்குது. சிறப்பான வாய்ப்புகளை கலந்து கொடுக்கக்கூடிய பலன்களாக உங்களுக்கு கொண்டு வரும்.
2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால தொழிலில் அதிர்ஷ்டமான சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அதிரடியான முடிவுகளை எடுப்பீங்க. அதுவும் உங்களுக்கு நன்மையான பலனையே கொடுக்கும். வியாபார விஷயத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை நீங்கள் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டியது மிக மிக நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டியது. பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 2. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான். திருநள்ளாறு சனி பகவானை வழிபட வேண்டியது நல்லது. பரிகாரமாக வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கிய பிரச்சனைகளால் சிரமப்படக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நீங்கள் நம்பி இருக்க வேண்டியதாக உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கடின உழைப்பை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுது. குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையை விட அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை விட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் பழைய சொந்தம் சேரக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சால் காரியங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் குடும்ப பொருளாதார நெருக்கடி நீங்கி சேமிப்பு உயரக்கூடியதாகவும் குடும்ப உறுப்பினர்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். சுப செய்திகளை நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான ஆணைகள் கைவந்து சேரும் அப்படின்னும், வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் எனவும், புதிய வர்த்தக தொடர்புகளான லாபம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும், வெளிவட்டார தொடர்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல்வலி, கண் சார்ந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் வர்றதுக்கான ஒரு நேரமாக கூட இருக்கலாம். அதனால் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்க. இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது. மேலும் நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை தானமாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். தினமும் குறைந்தது 15 நிமிடம் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தேவையில்லாத மற்றவங்க கிட்ட பேசி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பதிலாக இப்படி மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா அது இன்னமும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, பழங்களை வழங்குவது, தொழில் தடைகளை நீக்கி இது சுபிட்சத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுக்கு இடையில் நிலவி வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமைகள் பலப்படும் அப்படின்னும், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு பெருகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக உங்களுக்கு தொழில் மற்றும் நிதி ரீதியாக பார்க்கும்போது அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். புதிய முதலீடு செய்ய இது ஒரு பொற்காலமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வெற்றி, உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி மாற்றம் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். சிறுநீரகம், அடிவயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டு விலகும். விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து வருவது மிக மிக ஒரு நல்ல பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடனான உறவு பலப்பட்டு காணப்படும். கருத்துக்கள் மக்களால் வரவேற்கப்படும். தொழில் மற்றும் வர்த்தகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டக்கூடியதாகவும், தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பணமும் சேரும். வங்கி இருப்பு உயரும். தேவையற்ற செலவுகள் குறையக்கூடியதாக இருக்கும் என சொல்லலாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரித்தாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.